என்னங்க என்னங்க மணி என்னாச்சு? 6 நீ சனிக்கிழமை ஆபீஸ் லீவு, கொஞ்ச நேரம் தூங்க விட. ஆபீஸ் லீவுனா என்ன, சீக்கிரமா எழுந்திருக்க கூடாதா? சரி, நீ போய் காப்பி போட்டு கொண்டு வா, நான் எழுந்திருக்கிறேன். ம். என்னடி சத்தம்? உனக்கு எதுக்கு தான் பயப்படுறதுன்னு ஒரு விவசாயே கிடையாது. போ. துளசி, துளசி, எங்க போய் தொலைஞ்சாவ? வா 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 வா. துளசி, 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 துளசி. ஓகே, உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சார், நான் யாருன்னு சொல்லுவேன் சார். உனக்கு தெரிஞ்சு உன் பொண்டாட்டிக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? சார், எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் சண்டை போட்டிருக்கா சார். யார் அவன்? கமான் ஐசே. எங்க வீட்டு வேலைக்காரி சரசு அவன் வச்சிருக்கான் சார். அடிக்கடி வீட்டுக்கு வந்து குடிக்கிறதுக்கு பணம் கேட்டு சரசு கிட்ட ரகலை பண்ணுவான். என் ஒய்ஃபும் திட்டுவா, அவனும் கோவமா போயிடுவான் சார். அவன் பேர் என்ன? டெல்லி. டெல்லி. நான் இல்ல, நான் இல்ல. பொறுக்கி பையா. சரி. சொல்லுடா, அந்த அம்மா வீட்டுக்கு நீ போயிருக்கியா இல்லையா? போயிருக்கேன் சார். அந்த அம்மா உன்னை திட்டிருக்காங்களா இல்லையா? திட்டிருக்காங்க சார். சோ அந்த ஆத்திரத்துல தான் நீ அவங்களை கொலை பண்ணிருக்க. ஆத்திரம் வரும் சார், ஆனா அடக்கின்னு போடுவேன் சார். பெரிய மகா இவரு ஆத்திரத்தை அடக்கிக்கு வரான். உன்னை இப்படி கேட்டா சொல்ல மாட்டடா. சார் சார், யாருமா அது? இங்கெல்லாம் நிக்க கூடாது, போ. அடா போமா. யோ, ஐயாவுக்கு ஒரு ஜூஸ் அனுப்பியா? டேய், சீக்கிரமா கிளாஸ் கழுவுடா. அடி சார், கொல்லு சார். எங்க அம்மா சத்தியமா கொலை எல்லாம் பண்றதில்ல சார். நம்ம தொழில பிட்பாக்கெட் தான், அதுவும் பர்சு கனமா இருந்தா தான்.
புடிங்க புடிங்க, என் பொட்டி தூக்கி ஓடுறா, என் பொட்டி தூக்கி ஓடுறா, புடிங்க. ஓடியா ஐயோ ஏமா பார்த்து வரக்கூடாது. அடி ஒண்ணு பள்ளியே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். Thank God. இந்தா சார், அவளை பிடிங்க சார். சார், அவளை விட்டாதீங்க சார். புடிங்க சார், புடிங்க. விட்டாதீங்க சார். புடிங்க. ஏமா, நாங்க பாட்டுக்கு குவன்னு குவிக்கிட்டு வரோம், நீ பாட்டுக்கு ஓடிக்கினே இருக்கறியா? போலீஸ்னா உனக்கு அவளை கிண்டலா போச்சாங்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஓட்ட ஓடுறியம்மா நீ? நட ஸ்டேஷனுக்கு. நடமா ஸ்டேஷனுக்கு. நடமா. முதல்ல உன் பேர் என்ன? மைனா. நைனா? எனக்கு உங்க அப்பன் பேர் என்னங்கறேன்? பக்கரி. என்ன பக்கரியா? குறுகுப்பேட்டை பக்கரி மகளா நீ? இல்லங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எத்தனை நாள் அந்த லைன்ல இருக்க? இதான் சார் முதல் தடவை. பசி வயிறு கேட்கல, பணத்துக்காக தெரியாம பண்ணிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. கெஞ்சற மனசு கேட்கல, மன்னிச்சு விட்டுறோம். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டா? அப்படின்னா அதாம்மா அட்ஜஸ்ட்மெண்ட். அடச்சே, இப்ப என்னத்துக்குமா கூவுற? இப்ப என்ன நடந்து போச்சு? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. அப்ப சரி, இது ஒத்து வராது. கேஸ் எழுதிட வேண்டியதா? என்ன நல்லா திருடி இருக்க சொல்லு. சத்தியமா இத மட்டும் தான் சார் நான் எடுத்தேன். இவ இப்படி எல்லாம் கேட்டா எதுவும் சொல்ல மாட்டா. லாக்கப்ல தள்ளி எல்லாத்தையும் அவுத்து பாரு, என்னென்ன தேடி வச்சிருக்கான்னு தெரியும். போமா. வேண்டாம் சார். போமாங்கறேன். விட்டுருங்க சார். அட சார், உள்ள விட்டுருங்க சார், விட்டுருங்க போமா. சார். என்னையா கேஸ்? சூட்கேஸ். அந்த பொண்ணு என்னையா கேஸ்? சூட்கேஸ் திருடன கேஸ். சார் சார் சார், பசி கொடுமை தெரியாம செஞ்சுட்டேன். அதுக்காக இவங்க என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கறாங்க சார். என்னையா? ஒண்ணு இல்ல சார், சோதனை போட போறோம்னு சொன்னோம். இங்க சார் என்ன சோதனை போடுறதுக்கு? பொம்பளை போலீஸ் தான் சோதனை போடணும்னு சட்டமே இருக்கு. சட்டம் பேசுறியா? யாருகிட்ட சட்டம் பேசுற? பைசலாகாம இருக்கிற அந்த பழைய கேஸெல்லாம் கொண்டாயா, எல்லாத்தையும் மேல போட்டு ஒரு வழி ஆக்கிடுவோம். சார் சார் சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. வேணா நான் பணம் கொடுக்கறேன். பணமா? அவங்க கிட்ட பேசிக்க. சீக்கிரம் எடுமா. பர்சா பணத்தை நான் எடுத்துக்கிறேன் சார். சாரி மேடம், நீங்க பத்திரிகை நிருபர் அண்ணம். மேடம், நீங்க பத்திரிகை ரிப்போர்ட்டருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அது இல்ல, எப்பவும் மத்த குற்றவாளிங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி உங்ககிட்டயும் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டோம். ஓஹோ, எப்பவுமே இப்படிதான் நடந்துக்குவீங்களா? இங்க என்னென்ன நடந்ததுன்னு அடுத்த வாரம் சுட சுட என் பத்திரிக்கையில எழுத போறேன். அது மட்டும் இல்ல, உங்க மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ண போறேன். மேடம் வரேன் சார். டாடி, சக்சஸ். இன்னைக்கு நாடகம் முடிஞ்சதா? ஏதாவது பரபரப்பான செய்தி உண்டா? சூடான செய்தி தான் உண்டு. பரபரப்பான செய்தி மிஸ் ஆயிடுச்சு. என்னம்மா மிஸ் ஆயிடுச்சு? காவல் நிலையத்தில் பெண் பத்திரிகையாளர் கற்பழிப்பு. வாட்? ஐயோ, அதான் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேனே. அப்படியே டாடி அலறீங்க. அப்படியா? அம்மா, பெட்டி பெட்டி. சார், எஸ், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஹால்ல வெயிட் பண்றாங்க. இது வந்துட்டேன். ஓகே சார். ஹரே ராம். போன வாரம் மட்டும் சென்னையில நடந்த சாலை விபத்துக்கள் 32, விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12, திருடு போன சைக்கிள் 64, கார் 3, வீடு புகுந்து திருடுதல் 4, பிட் பாக்கெட் 94. மாசத்துல முதல் வாரம், அதனால கொஞ்சம் அதிகமாவே நடந்திருக்கு. அடிதடி சம்பவம் 3, 3மே அரசியல் தொண்டர்களுக்குள்ள ஏற்பட்டது. கொலை குத்தம் 1. இத்தனை குத்தங்கள் நடந்திருந்தாலும் போன வாரத்துல ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னா, வழிப்பறி எதுவுமே நடக்கல. இவ்வளவுதான். இனிமே நீங்க என்ன கேட்கணுமோ அதை கேட்கலாம். போன வாரம் வழிப்பறியே நடக்கலைங்கிறது வச்சு சென்னை நகரம் ஒரு பாதுகாப்பான இடம் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா ராத்திரியில கூட ஜனங்க தைரியமா நடமாடலாமான்னு கேட்டேன். ஐ மீன் கையில பணத்தோட. அப்படி ஒரு நாள் வரணும். வரும். எங்க வரப்போகுது? போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல,
தெருவுல நீங்க எங்க கொடுக்க போறீங்க? எந்த அர்த்தத்துல அப்படி சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல பெண் கைதிகளை ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்களே, இது உங்க டிபார்ட்மெண்ட்க்கு அவமானமா இல்ல? எந்த ஸ்டேஷன்ல என்ன அக்கிரமம் நடந்திருக்குங்கிறது நீங்க தெரியப்படுத்தினால் தகுந்த ஆதாரத்தோட சம்பந்தப்பட்டவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். இதுல எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. தேங்க்யூ. இத பத்தி நான் அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்றேன். அது இருக்கட்டும், போன வாரம் சனிக்கிழமை கொலை செய்யப்பட்ட துளசி கேஸ்லயாவது கொலகார சீக்கிரமா கிடைப்பானா, இல்ல இதுவும் மாச கணக்குல மர்மமாவே இருக்குமா? இது காவல்துறை அவமானப்படுத்துறதுக்காக கேட்ட கேள்வி மாதிரி இருக்கு. நோ சார், வர வர காவல்துறை மேல பொதுமக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. பல சந்தர்ப்பங்கள்ல போலீஸ்காரங்களே குற்றவாளியா இருக்காங்க. அதனாலதான் கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி ஆட்கள் டிபார்ட்மெண்ட்ல 1-2 இருக்கலாம். ஆனா நீங்க குறிப்பிட்டு சொல்ற இந்த துளசி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் இன்ஸ்பெக்டர் வினோத் திறமையும் உற்சாகம் உள்ள இளைஞர். இவர் இந்த கேஸ்ல கூடி சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சுதான் நான் நம்புறேன். இல்லையா வினோத்? எஸ் சார். நீங்க ஐ மீன் பத்திரிகையாளர்லாம் இவரை சப்போர்ட் பண்ணும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் தி டே. போயிட்டு வாங்க. அரே ராம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியுமே, பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணம். நானோ அத நான் கேட்கல. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சந்திச்சு ஞாபகம் இருக்கா? இல்ல, ஞாபகம் இல்ல. கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டருக்கு இவ்ளோ புவர் மெமரியா? நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல ஒரே வகுப்புல 3 வருஷம் ஒண்ணா படிச்சிருக்கோம். என்ன உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த கேஸ் எப்படி சார் இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்க? ஐ அம் சாரி. அத எப்படி உங்களை அவ்வளவு சுலபத்தில் நான் மறந்துட்டேன்? நமக்கு அவ்வளவுதான் சாமர்த்தியம்னு வெச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு போய் அழட்டிக்க முடியுமா? எனிஹவ் இட்ஸ் a great insult to me. இந்த கொலகாரம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த கேஸ் உங்க கையில மாட்டிருக்கு. எனிவே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்க வாழ்த்துக்கள் இல்லாமலேயே என்னால கொலகாரனை கண்டுபிடிக்க முடியும். Thank you very much. ஹலோ, பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணா இருக்காங்களா? ரிப்போர்ட்டர் அண்ணன் தான் பேசுறேன். என்ன பத்தி போலீஸ் மீட்டிங்ல நிறைய பேசியிருக்க, உன் பத்திரிகையிலயும் நிறைய எழுதியிருக்க. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் வீணா வம்பள மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போற. ஜாக்கிரதை. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மரியாதையா போன கீழே வை. நான் பார்த்தப்பங்க அவன் காலில் ஷூ போட்டு வேகமா ஓடினாங்க. ஆளு சுமார் 5 அடி இருப்பாங்க. கலர் மானதான், பாக்குறதுக்கு பைத்தியக்காரமா இருந்தாங்க. நான் காலையில பால் வாங்க ஓடி வந்தேங்க. அவன் என்னை இடிச்சு தள்ளி விட்டு வேகம் ஓடிட்டாங்க. முகத்தை சரியா பார்க்க முடியலங்க. ஆனா கண்ணு 2 உரண்டியா இருந்துச்சுங்க. பார்க்க பயமா இருந்துச்சு. அவன் கையில ஏதோ கத்தி வச்சு. மிஸ்டர் சந்துரு, கொலகாரனை பத்தி ஒவ்வொருத்தரும் கொடுக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இதுல கேட்ட விவரங்களை வச்சு கொலகாரன் எப்படி இருப்பான்னு நீங்க யூகிக்கிறீங்களோ அதை ஒரு படமா வரைஞ்சு கொடுங்க. அந்த படம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். பட் நீங்க எனக்கு 1 வீக் டைம் கொடுக்கணும். ஓகே சந்துரு. சோ thank you very much. இப்படி வீட்டை கட்டி வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம். இதே வீட்டுல உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு. வீட்டை கட்டின தொழிலாளியாச்சேன்னு உட்கார சொல்ல மாட்டானுங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூமு, இது பூஜை ரூமு, அது டைனிங் ரூமு, இது அந்த ரூமு, இந்த ரூம்னு சொல்லி போக சொல்லிடுவானுங்க. அப்படி போலனா கூர்க்கா கிட்ட சொல்லி ஜாவும் பானுங்க. இல்லன்னா நாய் அவுத்து விடுவானுங்க. நாய்க்கு நம்மள அடையாளம் தெரியாது. ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் குட்டியா வந்து பெருசானது. கட்டின வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் போலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு மேஸ்திரி. எப்படிடா? முகமூடி கொள்ளக்காரனா போனா அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். கொத்தனாரு சித்தாளம் தான் முகமூடி கொள்ளைக்காரன்னு புடிச்சிட்டு போறதுக்கா? மேஸ்திரி கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. என்கிட்ட இருக்கிறதே நிறைய, அதான் வாளி நிறைய இருக்கு, அள்ளிட்டு போ. ஐயே, நான் இந்த சுண்ணாம்பு கேட்கல, வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு கேட்டேன். மேஸ்திரி, நான் வேணா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கட்டுமா? டேய், அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். இன்னொரு கோட்டா அந்த பக்கம் திரும்பிடுறான். மேஸ்திரி கொஞ்சம் பார்க்க கூட. அங்க சுண்ணாம்பு கேட்ட, இங்க பாக்கு கேக்குறியாக்கும். ஏன் மேஸ்திரி, ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? சில கட்டடம் கட்டி பாதிலே நிக்குதே, அது ஏன்? அது செத்து போன அப்பனுக்கு பண்ற வேலை. எப்படி? இடம் பெரிய வீட்டுக்கு, அதுக்கு மேல கட்டுற கட்டடம் சின்ன வீட்டுக்குன்னு எழுதிட்டு செத்து போயிட்டாருங்க. அதுக்கு பின்னால பிறந்த புள்ளைங்க இப்ப அடிச்சுக்குது. சந்தேகம் தீர்ந்தா? டேய் போடா. கொஞ்சம் வெத்தலை கொடுங்களேன். ஏன் மேஸ்திரி, இன்னொரு சந்தேகம். என்ன? சில கட்டடம் ஸ்ட்ராங்கா கட்டியே புயல் வந்தா விழுந்துருதே, அது ஏன்? அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கும் கூலி கொடுக்காம கட்டின கட்டடம். அவங்க ஆவி புயலா மாறி அடிச்சு சாய்க்குது.
ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும்னு. இப்போ சந்தேகம் தீர்ந்துதா? தீர்ந்தது. போடா டேய் போ. இவன் குட்டிச்சாத்தானுக்கு பிறந்த பையன், அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான். நம்ம இடத்த மாத்திக்குவோம் வா. ஒருத்தங்கிட்ட வெத்தல, இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, நானே கொடுத்துறேன். நான் வெத்தலை போட ஆரம்பிச்சதே உனக்காகத்தான். என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தர்றேன். இப்ப வெத்தலை தர்றேன், வாங்கிக்க. நீ மட்டும் சம்மதிச்சீன்னா கும்பகோணத்துல ஒரு வெத்தலை கொடிக்கா, சாலக்குடியில் ஒரு பாக்கு தோப்பு, போரூர்ல ஒரு சுண்ணாம்பு கலவா, மொத்தத்துல ஒரு வெத்தலை சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுல உன்னை வெத்தலை ராணி ஆக்கிடுற. யாருக்காக வெத்தலை யாருக்காக? ஆமா, உனக்கு எந்த ஊரு, எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த, உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன? ஏன் எழுதி வித்துற போறீங்களா? ஆமா, நீங்க வெள்ளையம்மா, நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன். வாழ்க்கை வரலாறு எழுதி புஸ்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும். சாந்து கூட தூக்கிட்டு கீழே மேலே ஏறி இறங்குறியே, ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு தான். மேஸ்திரி, ஒரு கோட்டை அடிச்சிட்டேன். இன்னொரு கோட்டை அடிக்க முடியலையாக்கும். மேஸ்திரி, என்னடா ஒண்ணுக்கு போறேன். இந்த பாரு, பொய் சொல்லாத. பீடி கீடி குடிக்கிறனா இங்கேயே குடி. அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழே போய் சிலுமிசம் பண்ண, அடிச்சன்னா உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமல கீழே போயிரும். என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் வெள்ளை அடிக்கும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்குல தெரியும். என்ன சொல்வாரு? கும்பகோணத்துல வெத்தலை கொடிக்க இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. சாலக்குடியில பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. போரூர்ல சுண்ணாம்பு கால்வா இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. உன்னை வெத்தலை ராணி ஆக்கிறேன்னு சொன்னாரா? ஆமையா. இப்படித்தான் 4 சித்தால ஏமாத்த வேண்டியது, இடத்த மாத்த வேண்டியது. கொஞ்சம் அசந்த உன்னையவே வெத்தலை ஆக்கு போட்டுருவான். ஏமா, உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஆம்பளை கிடைக்கல? நானாவது SSLC படிச்சிருக்கேன், அவன் ஒண்ணுமே படிக்கல. அவனை நம்பி போகாத, கவுத்துருவான். நீ மேல வாடா, முதல்ல வாயா வா. ஏன்டா இவ்வளவு நேரம்? நேராகலையே, போனே வந்தேன். அந்த சித்தாள் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல மேஸ்திரி, உங்களை பத்தி கேட்டுச்சு, ஓஹோன்னு 4 வார்த்தை சொன்னேன். ஓஹோ, நான் சொன்னேன். நான் யார கவுத்தேன்? கவுத்தது நீ பாத்தியா? இப்போ நான் மாடியில இருந்து கவுத்து போடுறேன். கவுத்துறேன். ஐயோ, செத்தே போயிட்டானா? என் பர்ஸ காணோண்டி. என்னது, பர்ஸ காணுமா? அக்கா, யோ பர்ஸ காணுமா? பர்ஸ காணுமா? எங்கடி வச்ச? இதுலதான். என்னம்மா பர்ஸ காணாமா? ஆமாங்க. வீட்ல இருந்து வரச்ச நிச்சயமா கொண்டு வந்தீங்க? இருந்துச்சுங்க. இங்க வரதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது போனீங்களா? நேரா இங்க தாங்க வரேன். ஓ, நல்லா தேடி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பர்ஸ் திருடுனது வேற யாரும் இல்ல. கூட்டத்துல நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கா அவளே தான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? போன வாரம் தான் ஒரு திருட்டு கேஸ்ல புடிச்சு கொடுத்தேன். ஐசி, அப்ப போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இந்தாமா, இங்க வாமா. போங்க, உங்களை தான். அவங்களே இல்ல, உன்னதா. என்னையா? ஆமா. எதுக்கு? அந்த பர்ஸை நீதானே திருடுன? What do you mean? நீங்க என்ன விளையாடுறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். சார் தான் எல்லாத்தையும் சொன்னாரு. சார், நீங்களா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு திருடியா நடிச்சேன். நீ இப்பதான் நடிக்கிற மாதிரி தெரியுது. கட்னா மரியாதையா பர்ஸ் கொடு. நான் சொல்றேன். அங்க என்ன கலாட்டா? வாங்க வினோத், இந்த பொண்ணு கொஞ்சம் வாங்களே, வந்து சொல்லுங்களேன் இவர்கிட்ட. உங்களை பத்தி தானே சொல்றேன். உள்ள போய் நல்லா தேடி பாருங்க. அந்த பர்ஸ தொலைச்ச அம்மா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ. சரி சார். He is Chandru, great artist. She is Annam, press reporter. என் கூட காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க. Excuse me. I am sorry. பரவாயில்ல சார், நீங்க தான் ஆர்டிஸ்ட் சந்துருன்னு எனக்கு தெரியல. நான் உங்க ரசிகை. உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை என் பத்திரிக்கைக்கு பேட்டி காணணும்னு ஆசைப்படுறேன். எப்போன்னு சொன்னீங்கன்னா? எப்போ வேணாலும் வரலாம். You are always welcome. Thank you sir. Get him. Get him. Kill that bugger, damn it. அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இது பாரு, அவசரமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. யாரா இருந்தாலும் நாளைக்கு வர சொல்லு. சரிம்மா.
பார்த்தாலும் வெட்டும் குத்தும் தான். வேற நல்ல படமே கிடைக்காதா? டாடி, நான் போயிட்டு வரேன். உன் முக்கியமான என்கேஜ்மெண்ட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சந்துருங்கிற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட இன்டர்வியூ பண்ண போறேன். ஆர்டிஸ்ட் சந்துருவா? அந்த ஆள் சரியான சிடுமூஞ்சியாச்சே. அவர் உங்களுக்கு தெரியுமா? பார்த்தது இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். ரியலி இஸ் a great artist. ஆனா ரொம்ப கர்வம் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. Is it? கேர்ஃபுல்லா நடந்துக்கமா. புதுமையா கேள்வி கேட்கறேன்னு அவனுக்கு கோவம் ஒரு முடியும், அதையும் கேட்றாத. அடிச்சிட போறான். அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். நான் ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் கர்னல் கோபிநாத்தோட மகன். ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் கோபிநாத். ஓகே மேடம். பை டாடி. பை. தேங்க்யூ சார். ஒவ்வொருத்தர போட்டோக்காக சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்காமலே சிரிச்சிட்டீங்க. ஆமா, எதை நினைச்சு சிரிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு பழைய ஜோக். ஐ சி. என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பேனே. அது உங்ககிட்ட சொல்ல முடியாத ஜோக். எனக்குள்ளேயே இருக்கட்டுமே. ஐ எம் சாரி மிஸ் அண்ணம். மிஸ் அண்ணம், நீங்க ஒரு பத்திரிகை நிருபர்னு தெரியாம அன்னைக்கு ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல, அந்த சந்தர்ப்பத்தால தான் எனக்கு உங்க அனுபவம் கிடைச்சது. ஆமா, நீங்க சரியான சிடுமுஞ்சியாமே. யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்களா? ரொம்ப கர்வம் பிடிச்சு வராமே. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? எங்க அப்பா. அவர் நல்ல கதை எழுதுவாரா? இந்த மாதிரி சிரிப்பு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க அழகா சிரிக்கிறீங்க. தேங்க்யூ. ஏன் சார், உங்க வீட்டுக்கு ஒரு பத்திரிகை நிருபர் வந்தா காஃபி, டீ, கூல் ட்ரிங்க் எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா? ஓ, ஐ எம் சாரி. ஒரு நிமிஷம் இருங்க, வாங்கிட்டு வர சொல்றேன். வாங்கிட்டு வரமா? ஆமா, இந்த வீட்ல நானும் தோட்டக்காரனும் தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் வெளியில இருந்தா வாங்கிட்டு வரணும். அப்பனா எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பேட்டி ஆரம்பிக்கலாமா? ஆமா, முதல்ல நீங்க எப்ப வரைய ஆரம்பிச்சீங்க? 2ஆம் கிளாஸ்ல எங்க குண்டு டீச்சர் தான் நான் முதல்ல போர்ட்ல வரைஞ்சேன். பசங்க எல்லாம் ஆரவாரம் பண்ணாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அந்த டீச்சர் அதை பார்த்து என்ன பரிசு கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு கை 2 கை ஆகிற மாதிரி கை நிறைய அடி கொடுத்தாங்க. அந்த வீங்கிற கையோட தான் நான் ஓவியன் ஆயிட்டேன். Something new. 1 minute. நீங்க ஏதாவது ஓவிய பள்ளியில படிச்சீங்களா? பள்ளிக்கூடத்தையே ஓவிய பள்ளியா மாத்திக்கிட்டேன். படிப்பே ஏறல. நோட்டு புத்தகத்துல பக்கத்துக்கு பக்கம் படங்களை தான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். பேர்ந்திருக்கிற சுண்ணாம்பு சோத்துல கூட எனக்கு பல ஓவியம் தான் தெரியும். ஆனா ஓவியம் சோறு போடாதுங்கிறது எங்க அப்பாவோட நம்பிக்கை. 24 மணி நேரமும் அர்ச்சனை. அவர் சத்தத்தை தாங்க முடியாம தான் நான் மெட்ராஸ்க்கு ரயில் ஏறிட்டேன். வழக்கம் போல சொல்லாம கொள்ளாமலா? இன்னொன்னு விட்டீங்களே, திருட்டு ரயில். அதுவும் தான். அப்புறம் என்ன நடந்தது? என்னென்னமோ நடந்தது. இல்ல, எத்தனையோ கனவுகளோட மெட்ராஸ் வந்திருப்பீங்க. ஆனா வந்தோடனே எல்லாமே பழிச்சுதா? அப்படி சொல்லிட முடியாது. மெட்ராஸுக்கு வந்த உடனே எனக்கு கிடைச்ச பெரிய லாபம் செலவு இல்லாம ஊர் சுத்தி பார்த்ததுதான். என்னுடைய ஓவியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பெனியா ஏறி இறங்கினேன். எங்க அப்பா சொன்ன மாதிரியே ஓவியம் எனக்கு சோறு போடல. ஒரு நாள் வாழ்க்கையை வெறுத்து போய் என்னுடைய ஓவியங்கள் எல்லாம் நடுத்தரில் போட்டு கொளுத்தினேன். அப்ப அந்த பக்கம் வந்த ஒரு வெளிநாட்டுக்காரரு என்னை தடுத்து மிஞ்சி இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போனாரு. அப்புறம் பார்க்கணுமே, அதுவரையும் என்னை மதிக்காத இருந்த நம்ம பசங்க எல்லாம் என் பின்னாடியே அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவடியா பசங்க. ஐ எம் சாரி. சோ, ஒரு ஃபாரினர் தான் உங்களை நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கான்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் என்னங்க, வாழ்க்கையில ஒரு கிடுகிடு வளர்ச்சி. நான் படிக்கட்டுல ஏறி வரல, லிஃப்ட்லயே வந்துட்டேன். பணம், பேர், புகழ் எல்லாமே வந்தது. வழக்கம் போல அதோட பல நண்பர்கள், பல விதமான கெட்ட பழக்கங்கள், அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பொதுவா படம் வரையறதுக்கு எது உங்களுக்கு தூண்டுதலா இருக்கும்? எதுவா இருந்தாலும் என் இதயத்தை தொடணும். அப்பதான் என்னால வரைய முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க உங்க தலையை அசைச்சு கூந்தலை ஒதுக்குனீங்க பாருங்க, அந்த நளினம் என் இதயத்தை தொட்டுச்சு. கன்னத்துல கைய வச்சு நீங்க பாக்குற அந்த ஆழமான பார்வை என் இதயத்தை நெருடுது. உங்களுடைய அர்த்தம் நிறைஞ்ச அந்த அழுத்தமான புன்னகையை வச்சு 1000 மோனாலிசாக்களை என்னால உருவாக்க முடியும். தேங்க்யூ. நீங்க சொன்னது எல்லாத்தையும் கட்டுரை எழுதி உங்ககிட்ட கொண்டு படிச்சு காட்டுறேன். நீங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் பிரஸ் கொடுக்கறேன். ஓகே? ஓகே. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க அழகு என்ன கவருது. இந்த மாதிரி சிரிப்பு பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீங்க அழகா சிரிக்கிறீங்க. அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் எதுவோ அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ
மழைக்காலத்தில் நிழல் மேகங்கள் மலையோரத்தில் சிறு தூறல்கள் இளவேனிற் காலம் ஆரம்பம் அழகாகச் சிரித்தது அந்த நிலவு அதுதான் இதுவோ அனலாகத் கொதித்தது இந்த மனது இதுதான் வயதோ மழைக்காலத்தில் நிழல் மேகங்கள் மலையோரத்தில் சிறு தூறல்கள் இளவேனிற் காலம் ஆரம்பம் அழகாகச் சிரித்தது அந்த நிலவு அதுதான் இதுவோ அனலாகத் கொதித்தது இந்த மனது இதுதான் வயதோ நதியே நீராடத்தான் உன்னை அழைத்தேன் பூவே நான் சூடத்தான் நாள் பார்த்தேன் நானாகத்தான் காத்து கிடந்தேன் காற்றே உன்னை பார்த்ததும் கை சேர்த்தேன் மானே உன்னழகினில் நானே ஓவியம் வரைந்தேனே கஞ்சாடை சொல்ல நானே என் இதயத்தை தானே எடுத்து கொடுத்தேனே நீ சொந்தம் கொள்ள பனி தூங்கும் ரோஜாவே என்னை வாங்கும் ராஜாவே ஒரு நாள் திருநாள் இதுதான் வரவோ நாமென்ன அழகாகச் சிரித்தது அந்த நிலவு அதுதான் இதுவோ அனலாகக் கொதித்தது இந்த மனது இதுதான் வயதோ கண்ணே உன் கண்ணிலே செய்தி படித்தேன் காதல் போராட்டமே நான் பார்த்தேன் நாகம் பொங்கி வரும் தேகம் கொண்டதொரு நாகம் நம் பெண்ணல்லவோ நானும் கொஞ்சிட அது தீரும் கட்டினில் இணை சேரும் என் கண்ணல்லவா இளமாலை பொழுதாக இரு நெஞ்சம் இனிதாக இனிமை வழியும் இளமை இதுவோ இருவில் சிவந்திட அழகாகச் சிரித்தது அந்த நிலவு அதுதான் இதுவோ அனலாகத் கொதித்தது இந்த மனது இதுதான் வயதோ மழைக்காலத்தில் நிழல் மேகங்கள் மலையோரத்தில் சிறு தூறல்கள் இளவேனிற் காலம் ஆரம்பம் அழகாகச் சிரித்தது அந்த நிலவு அதுதான் இதுவோ அனலாகக் கொதித்தது இந்த மனது இதுதான் வயதோ என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சே. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல என்ன தெரு தெருவா அலைய விட்டானுங்களே. போலீஸ் எங்கெல்லாம் தேடுதோ கையில காசும் இல்ல, வேலையும் கிடைக்கல. கிடைச்சாலும் வெள்ளை அடிக்கிற வேலையில மட்டும் சேரக்கூடாது. சேர்ந்தா கண்டுபிடிச்சுவாங்க. யாரா குறுமுட்டு டிரைவரா இருக்கிற? ஏயா அறிவு இருக்கா உனக்கு? யாருக்கு இல்ல? ரோட்ல ஓரமா வரக்கூடாது சார், என்ன தெரியல? அரே மயில்சாமி, எங்கப்பா மெட்ராஸ் பக்கம்? ஊர்ல வறட்சி தாங்க முடியல, வேலை தேடி வந்துட்டேன். அது சரி, இப்ப என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்க? வழக்கம் போல வெள்ளை அடிக்கிற தொழில் தான். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது சார். கிடைக்கலன்னா துபாய்க்கு போயிட வேண்டியதானே? துபாய்க்கு போனவங்கள துபாயிலேயே போய் பார்த்தா தான் தெரியுது.
ஒட்டகத்துக்கு பொட்டு முன்னாக்கு வச்சுட்டு அலையறானுங்க. இங்க வந்து பெரிய இன்ஜினியர்னு சொல்றானுங்க. அதை நீயே செஞ்சிட வேண்டியதானே? நமக்கு எதுக்கு சார் உள்ளூர் செவத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு ஒழுங்கா சோறு திம்போம். அது சரி, பொங்கல்லாம் வருது, வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கணும். வீட்டுல என் மக பூர்ணிமா இருப்பா, அவங்களுக்கு வெள்ளை அடிச்சிருவா. இல்ல அவங்க கிட்ட கேட்டு அவகிட்ட போய் பேசி வீட்டுல வெள்ளை அடிக்கிற வேலையை ஆரம்பி. அட்ரஸ் கொடுங்க. இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள துபாய்க்கு 2 தடவை போயிட்டு வந்தலாம் போல இருக்கு. ஓஹோ, இங்கிலீஷ் 28 பிஷப்ஸ் கார்டன், ராஜா அண்ணாமலைபுரம். என் மக கிட்ட நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு. எப்படி? நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு. பெயிண்டர்? நான் பெயிண்டரே தான். இனிமே நம்ம பெயிண்டர் தான். கார் ஓட்டுறானா புல் டவுஸ் ஓட்டுறானா இவன்? அம்மா அம்மா. யாருங்க? வணக்கங்க. வணக்கம். வழியில அப்பாவை பார்த்தேன், வீட்டுல பொண்ணு இருக்கு போய் பாருன்னு சொன்னாரு. இந்த பெயிண்டிங்க என்ன பாக்குறதுக்கு சந்துருன்னு ஒரு ஓவியர் வருவாரு. ஹி இஸ் a great artist, பெரிய மேதை. பாக்குறதுக்கு அப்படி இப்படி இருக்காருன்னு கண்ணா பின்னான்னு பேசி அமிச்சிடாதே. நல்லபடியா கவனிக்கணும். ஓகே? வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, உட்காருங்க. இதுல உட்காரலாங்களா? உட்காரலாம், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? நீங்க ஆசைப்பட்டு எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சுக்கிறேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். டேய் மயில்சாமி, உன் வாழ்க்கையில எவ்வளவு ஒன்னு உட்கார வச்சு டீயாவது கொடுத்துருக்காளடா. இப்ப நீ வெள்ளை அடிக்க வந்தவங்கிறது தெரிஞ்சது, உன் மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும். பேசாம நடிச்சிரு. இந்த ஆள் நம்மள இந்த வீட்டு பொண்ணுன்னே நினைச்சிட்டாரு. இப்ப வேலைக்காரின்னு தெரிஞ்சா இந்த மரியாதை போயிடும். இப்படியே நடிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடுங்க. நான் உங்க ரசிகை. சுண்ணாம்பு அடிக்கிறது என்ன ரசிப்பு வேண்டி இருக்கு? தில்லானா மோகனாம்பாளை விட அதிகமா நேசிக்கிறாளே. என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்க ரசிகையா இருக்க கூடாதா? இருந்துட்டு போங்களே. கலர்ல எத்தனையோ விதம் இருக்கு, நீங்க வெள்ளை மட்டும் ரசிக்கிறீங்களே. நீங்க கலரா இல்ல கருப்புங்கிறதுக்காக உங்க வெள்ளை மனசை ரசிக்காம இருக்க முடியுமா? ஓ, நீங்க சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சாப்பிடுங்க. உங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஏனுங்க, நான் யாருன்னு நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஏன் தெரியாது? நீங்க ஆர்டிஸ்ட் சந்துரு தானே? அப்படியே வச்சுக்கங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா தின்னதெல்லாம் கக்க சொல்லுவா போல் இருக்க. இவங்க அப்பா ஒரு இங்கீதம் கேட்டவன், என்ன பெயிண்டர்னு சொல்ல சொல்லிட்டான். இவளு என்ன பெயிண்டர்னு நினைச்சு எப்படியெல்லாம் நடக்க போறாளோ. ஒரு ஆபத்துல மாட்டியே இன்னும் தப்புல, அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து உருவாகுதேடா மயில்சாமி. சில சமயம் எனக்கு ராத்திரில தூக்கமே வருதில்ல. உங்க பெயிண்டிங்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். போலீஸ்காரன் என் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கான், இவ என் பெயிண்டிங் வச்சு பார்த்துட்டு இருக்காளா? அது சரி, உங்களுக்கு இந்த எல்லோராவை தெரியுமா? தெரியாதுங்க. அஜந்தா பாக்குதானே? பாக்கெட் 10 பைசா. அட ஞான சூன்யம், நான் சொல்றது ஓவியம். தெரியாதுங்க. அட இந்த சித்தன்ன வாசல்? எனக்கு முன் வாசல் மறுவாசல் தாங்க தெரியும். இந்த வீட்டுக்கு பின் வாசல் இருக்கா? இல்லங்க. வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல பின்னால வாசல் வச்சு கட்ட வேண்டாம்? எதுக்குங்க? ஆத்திர அவசரத்துக்கு உதவுமேனு தான். சரி, அப்பா இப்ப வருவாரு. இப்ப வந்துருவாங்க. அப்ப நான் புறப்படுறேன். படிக்கட்டுமா? படிங்க. அது வீடு இல்லை, கலைக்கோயில். அந்த கலைக்கோயிலுக்குள் நான் பயபக்தியுடன் நுழைகிறேன். அங்கே அட்டகாசமான சிரிப்புடன் என்னை வரவேற்கிறார் அந்த இளைஞர், ஓவிய கலைஞர். அடடா, அது மாபெரும் கலைஞன் கூறிய கர்வ புன்னகை இல்லை, ஒரு விசாலமான இதயத்தின். போதும் 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 போதும், என்னால தாங்க முடியாது. கிலோ கணக்குல ஐஸ் வைக்கிறேன்னா முழுசா படிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க நல்லா தான் எழுதிருப்பீங்க. பேட்டியை பிரஸ் கொடுத்துருங்க. அப்புறம் சொல்லுங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல பொண்ணு. அப்புறம் புத்திசாலி பொண்ணு. இன்னும் துடுக்குத்தனமா பேசுற பொண்ணு. மனசுல நினைக்கிறத மறைக்காம சொல்ற கேரக்டர். அப்போ நான் இப்ப மனசுல நினைக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டுமா? ஐ லவ் யூ. அண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ ஐ அம் சாரி. நீனே சொல்லுங்க. இந்த நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீல ஒரு அன்பு இருக்கு, நீல ஒரு உறவு இருக்கு, நீல ஒரு உரிமை இருக்கு. முதல் பார்வையிலேயே உங்க இதயத்துல ஆழமா பதிஞ்சிட்டேன்னு சொன்னீங்க. அந்த இடத்தை நிரந்தரம் ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன்.
அண்ணா, இந்த வீட்டுல நான் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னனே, அது போய் ஒரு பெண் தெய்வத்தோட பிரிக்க முடியாத நினைவுகளோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல எங்க எங்க பார்த்தாலும் அவதான் இருக்கா, என் இதயத்திலேயும் அவதான் இருக்கா. ஒரு நாள் நான் எதிர்பார்க்காத சமயத்துல அவ அவ இந்த வீட்டுக்கு வந்தா. ரெடிமா? நீ போய் ட்ரெஸ் பண்ணிக்குமா. இந்தாமா. என்ன கையில பிளாஸ்டர்? என்ன விஷயம் சொல்லு. எங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. மரணத்தோட போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்ல. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். ஆனா யாரும் உதவல. கடைசியில என் ரத்தத்தை தானம் பண்ணிட்டு பணம் வாங்கின. அந்த பணத்தையும் நான் பஸ்ல வரும்போது பறி கொடுத்துட்டேன். என்ன செய்யறதுன்னு புரியாத நிலைமையில நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் இவரை சந்திச்சேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்னு சொன்னாரு. எதை பத்தியும் யோசிக்காம இங்க வந்துட்டேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். பர்சு கீழே கந்தத சத்தியமா சொல்றமா, பணம் வந்து தெரியாதுமா. இந்த வச்சுக்கோ. ஒன்னு எண்ணி பாருமா, கரெக்டா இருக்கும், பைசா குறையாது. பணம் தான் நிறைய கொடுத்துருக்கீங்களே. பரவாயில்ல, இதையும் வச்சுக்க. நான் வரேன் சார். வரேன் சார். வாங்கி போட்ட பணத்தை மருந்து வாங்க கொடுத்துருந்தீங்கன்னா நான் எங்க அம்மாவை காப்பாத்திருப்பேன்னு. பாவம், தற்கொலை கேஸ் போட்டிருக்கு. சின்ன பொண்ணா இருக்கா, என்ன தப்பு பண்ணாலும் தெரியல.
பார்த்தா பாவமாக்குது. யாராவது ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்களையா. அட நீ சொம்மாருமா, மேல கைய வச்சா போலீஸ்காரன் கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்ம உசுர எடுத்துருவான். எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஹாஸ்பிடல் கொண்டு போலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு கை கொடுங்கப்பா. மாடலிங் பண்ணிட்டோமே நீ மனசொடிஞ்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணது முட்டாள்தனம். ஒரு ஓவியனுக்கு முன்னால் நிர்வாணமா நிக்கிறதுல அசிங்கங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இது ஒரு கலை, ஒரு தொழில், மொத்தத்துல இது ஒரு புனிதமான விஷயம். அதையே தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு வேணும்னா அது புனிதமா இருக்கலாம். ஆனா எனக்கு உங்களுக்கு முன்னாடி நின்ன அந்த 1 மணி நேரத்துல நான் எந்த அளவுக்கு புழுங்கி புழுங்கி செத்தேன்னு உங்களுக்கு தெரியாது. காசுக்காக உடம்ப வித்த இந்த பாவத்தை சுமந்துக்கிட்டு என்ன வாழ சொல்றீங்களா? அதை நான் பாவம் சொல்ல மாட்டேம்மா, அதுக்கு பேர் தியாகம். அந்த தியாகத்துக்கு தான் பலனே இல்லாம போச்சு. எங்க அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக வாழணும்? உங்க அம்மாவுடைய கனவுகளுக்காக. அவங்களதான் நீ காப்பாற்ற முடியாம போச்சு. உன் எதிர்காலத்தை பத்தி அவங்க கண்ட கனவுகளையாவது நீ காப்பாற்ற வேண்டாமா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா அதான் நீ அவங்களுக்கு செலுத்துற அஞ்சலி. கல்யாணம் அதை கண்டுதான் நான் பயப்படுறேன். என்னதான் கௌரவமா சொன்னாலும் நான் செஞ்சது விபச்சாரம் தான். ஒரு பெரிய களங்கத்தை சுமந்துக்கிட்டு என்ன ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க எனக்கு என்னங்க தகுதி இருக்கு? அது துரோகம் இல்லையா? இதோ பாருமா, நீ யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டதானே இந்த பிரச்சனை. எனக்கு வாழ்க்கப்பட்டா உன் மேல இருக்கிற அனுதாபத்தினால நான் இது சொல்லல. தியாகி ஆகணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. வாழ்க்கையில எனக்கும் ஒரு துணை தேவை. அந்த துணை உன்ன மாதிரி ஒரு உன்னதமான பெண்ணா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ என்ன சொல்ற? குட் மார்னிங். ஐயே, இதென்னங்க வேஷம்? போர்வை சுத்திட்டு வந்து நிக்கிறீங்க. இத கூட சுத்திட்டு வரலன்னா அசிங்கமா இருக்கும். முதல்ல குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஐயோ, கொஞ்சம் இருங்க. போங்க. அது இருக்கட்டும், உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல, அப்புறம் விஷயம் மறந்துடுவேன். ஐயோ, என்னங்க இது? இந்த இடத்துல நின்னுக்கிட்டு யாராவது பாத்துட்டு போறாங்க. பாக்கட்டுமே, நான் லைசென்ஸோட தானே பண்றேன். ஏன் பொண்டாட்டி, ஏன் வீடு, நான் கொஞ்சம், வேற யார் கொஞ்சம் வாங்க. ஐயோ, நேரம் காலமே கிடையாது. ஐயோ, போங்க போங்க. ஓகே ஓகே. ஏய், ஐயோ, என்னங்க இது? வேண்டாங்க. ஏய் ஏய்.
இந்தாங்க பாலாவது சாப்பிடுங்க. இப்படி காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்னங்க நான் உங்களை கேட்காம அவங்கள வேலையில இருந்து நிறுத்தினது தப்புதாங்க. நீ நேத்து வந்தவ, அவங்க எல்லாம் எவ்வளவு நாளா என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் சம்பளத்துக்கு வந்தவங்க, நான் சம்சாரமா வந்தவன். உங்களுக்கு வர நல்லது கெட்டது. நல்லது கெட்டது எனக்கு தெரியாதா? நான் என்ன பைத்தியக்காரனா? அவங்க எல்லாம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட கையை கட்டிக்கிட்டு நிக்க வேண்டியவங்க உங்களை பத்தி கேவலமா பேசும்போது நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? சமயக்காரி சமையல மிளகா பொடி அள்ளி கொட்டுறா. ஏண்டின்னு கேட்டா ஐயா தண்ணி அடிக்கிறவரு இப்படித்தான் காரமா சாப்பிடுவாருங்கிறா. சரி அதை விடுங்க. நேத்து டிரைவர் என்ன பண்ணா தெரியுமா? கார் ஷெட்ல இருந்து எடுக்கும் போது லெஃப்ட்ல அடிச்சிட்டான். கேட்டா ஐயா குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு ஓட்டுறாரு, அவர் எங்கேயாவது இடிச்சிருப்பாரு, அதுக்கு நாயிர பண்றதுன்னு திமிரா பேசுறான். அதையும் விட்டுடுங்க. தோட்டக்காரனை கடைக்கு அனுப்பிச்சு எந்த பொருளை வாங்கிட்டு வர சொன்னாலும் பாதிக்கு பாதி கமிஷன். கேட்டா ஐயாவே கேக்குறது இல்ல, நீ என்ன கேக்குறதுங்கிறா. அது கூட மன்னிச்சிடலாங்க. உங்க கூடவே ஒட்டிட்டு இருக்கானே பாவாடை, நேத்து உங்க கூடவே சேர்ந்து குடிச்சிட்டு உங்க மேலேயே காலை தூக்கி போட்டுட்டு நம்ம பெட்ல படுத்திருந்ததை பார்த்ததும் எனக்கு அப்படியே நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமையை விட நான் பகிர்ந்துப்பேன். ஆனா உங்ககிட்ட எனக்கு இருக்கிற உரிமையை மட்டும் நான் யாரோடய பக்கத்துக்கு தயாரா இல்ல. இதுக்கு தானே உங்களுக்கு வேலைக்காரங்க வேணும். நீங்க குடிங்க, நான் வேணாங்களே. ஆனா அதுக்காக வேலைக்காரங்களோட சேர்ந்துதான் குடிக்கணுமா? அது நமக்கு அவமானம் இல்ல? வேலைக்காரங்களை நிறுத்த எனக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சு நிறுத்திட்டேன். ஆனா நீங்க குடிக்கிறத நிறுத்த எனக்கு உரிமை இல்ல. குடிங்க. இதோ பாரு, இதுக்கு மேலேயும் குடிச்சா நான் மனுஷனே இல்ல.
ஏன் உமா அழற? எங்க அம்மா இருந்திருந்தா கூட எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாங்களான்னு நினைச்சு பார்த்தேன். பந்தம்னு ஒண்ணு இருந்தா பாசத்தை பகிர்ந்துக்க வேண்டி வரும். சொந்தம்னு எனக்கு நீ ஒருத்தி போதும். யாரும் இல்லைன்னு நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தான் எந்த குறையும் இல்லாம இதெல்லாம் செஞ்சிருக்கேன். நமக்கு யாரும் தேவையில்லைங்க. உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் இருக்கிறப்ப சீக்கிரம் இந்த குழந்தைய நம்ம கூட சேர்த்துக்குவோம். ஹலோ, சந்துரு ஹியர். ஹாய் பிரபாகர். சாரி, நான் வரமாட்டேன். இதுல என்ன பந்தா? இப்பதான் சேகர் ஃபோன் பண்ணா, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். காரணம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. எனிவே, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஓகே, பாய். நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். கால் மேல கால வந்துகிட்டே இருக்க. ஆள் மேல ஆளா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? இன்னைக்கு தேதி என்ன? 31 டிசம்பர் 31. ஹாப்பி நியூ இயர் பார்ட்டி. அதுக்கே போக மாட்டேன்னு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நியூ இயர் பார்ட்டினா என்ன தெரியுமா? ஆட்டம் பாட்டம் அது இதுன்னு எல்லா சமாச்சாரங்களும் இருக்கும். நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல பிள்ளையா மாறிட்டேன்ல. இத பாருங்க, இத்தனை பேர் கூப்பிட்டோம், நீங்க போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா அது நல்லா இருக்காது. நமக்குன்னு இருக்கிறதே ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்களையும் பகச்சுக்கிட்டா எப்படி? ஹலோ, நான் மிஸ்ஸஸ் சந்திரு பேசுறேன். இன்னைக்கு பார்ட்டிக்கு அவர் டெஃபினட்டா வருவாரு. ஓகே. என்ன உமா இது? இன்னைக்கு பார்ட்டிக்கு நீங்க போறீங்க, நல்ல புள்ளையா நடந்துக்கிறீங்க. நல்ல புள்ளையா இருக்கணும் தான் போவோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாம் நடந்துருமே. அது எப்படி நடக்கும்? நான் தான் உங்க பக்கத்திலேயே இருக்க போறேனே. நாம 2 பேருமே போவோமா? சரி, ஏதோ நீ சொல்ற, போவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்று நமது சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சந்திர தம்பதிகளுக்கு இது முதல் புது வருடம். So say cheers to them. Cheers. 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 Have it, Chandru. I'm sorry. இப்பலாம் நான் குடிக்கிறது இல்ல. ஏ, ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா? குடிக்கிறது இல்லன்னு விட்டுடுங்க. ஓகே, I am sorry. பாத்தியாரா, பாத்தியா? அவர் இப்பெல்லாம் குடிக்கிறது இல்லையாண்டா? ஏன்டா, கல்யாணம் ஆயிடுச்சுனா? ஆமா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிடுவானுங்க, அதுக்கப்புறம் புத்தன் ஆயிடுவானுங்க. அவங்க எல்லாம் எதுக்கு சிரிக்கிறாங்க? என் நிலைமை சிரிப்பா சிரிக்குது. நீயும் சிரிக்கிறியா? நான் இங்கே சொன்னல, வரலன்னா தப்பா நடப்பாங்கன்னு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். இங்க மரியாதை பாரு. ஒண்ணு பண்ணுவோமா? போயிடுவோமா? ஐயோ, அது இன்னும் தப்பா போயிடுமே. நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சமா குடிங்களே. சும்மா பேருக்குதான், அவங்க வாயை அடிக்கிறதுக்காக. பயப்படாதீங்க, ஒண்ணு நடக்காது. நான் தான் பக்கத்திலே இருக்கேன்ல. அப்படியா சொல்ற? ரெடி? 1 1 2 3 4.
விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். வீட்டுக்கு போறாமா? என்ன நீ? ஐ அம் ஸ்டடி ஸ்டடி. பாத்து இப்படி வாங்க. எங்க நம்ம கார்? அட இங்க இருக்கு. எங்க இந்த நிலைமையில எப்படி கார் ஓட்ட முடியும்? ஐ அம் ஸ்டடி. போலாம் போங்க. என்னங்க தள்ளி உட்காருங்க. அந்த பக்கம் உட்காந்தா வண்டி ஓட்ட முடியாது. நீங்க கொண்டு ஓட்ட வேண்டாம், நான் ஓட்டுறேன். நீ ஓட்ட போற? ஹெல்ப் போடு. நான் அது பரவாயில்ல, நீங்க ஃபுல் லோடு. பட் ஐ அம் ஸ்டடி. என்னங்க தூங்காதீங்க. என்னங்க இது? தூங்காதீங்க. தூங்காதீங்கன்னா தூங்குறீங்களே. தூங்கல. 1 minute. ஐயோ என்ன? ஏய் பாத்து.